ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கக்கூடிய சின்ன வெங்காய தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 6 மாதம் கூட தாங்குங்க. சின்ன வெங்காயம் விலை கம்மியாக இருக்கும் போதே இதை செஞ்சு வச்சுட்டோன்னா 6 மாதத்துக்கு நமக்கு கவலையே இல்லை. எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ சூடான சாதத்தோட இதை கலந்து இது ஒரு வெரைட்டி ரைஸாக நம்ம சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மல்லி விதைகள் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பேனை வச்சிடலாம். அந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வைங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். இதெல்லாம் நல்லா வறுபட்டு இது கலர் சேஞ்ச் ஆகி இதுலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் இதுலேருந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல் அரோமாவும் வந்துருச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த கடுகு வெடித்து அடங்கிருச்சு. கடுகு வெடித்து அடங்கிருச்சுனாலே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நான் ஒரு 6-7 பல்லு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன உரலில் போட்டு நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மைய இடிக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 இடிச்சா போதும். அடுத்ததாக நான் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு அதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இதை ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக மட்டும் அரைச்சிடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். 1-2 பீஸ் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோ. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்ததுக்கு யூஸ் பண்ண பேனையை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சோன்னா நம்ம தட்டி வச்சிருக்க இல்லையா பூண்டு, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வணக்கிடலாம். இந்த பூண்டு இந்த எண்ணெயிலே நல்லா வறுபட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அடுத்ததாக இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காய விழுதை சேர்த்தோன்னா உடனே அதை கிளறி விட்டுருங்க. அப்போ தான் அடி பிடிச்சிக்காமல் இருக்கும். இது நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி இதோட பச்சை வாசம் போகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இதில் இந்த கிளற வேலை மட்டும்தாங்க கஷ்டம், மற்றபடி எல்லாமே ஈஸி தான். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை செஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு ஒரு தொக்கு கிடைச்சிடும். அவசரத்துக்கு ஈஸியாக அதை போட்டு கிளறி நம்ம சாதம் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் நம்ம போட்ட குவான்டிட்டியை விட கம்மியாக இருக்குது. இந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம வேக வச்சிடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். அடுத்ததாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உப்பு காரம் ரெண்டுமே உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தொக்குக்கு எப்பயுமே உப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா பொருளை ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எங்கேயுமே கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணப்போ நல்லா ட்ரையாக இருந்தது, அது அங்கங்கே கட்டியாக தேங்கி நிற்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம். அண்ட் நீங்கள் மூடி போடும்போது முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஆவி அடித்து தண்ணி உள்ளே இறங்காது. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தொக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்கல பொடி, அதுலேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ அரைச்சிங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்மளால் அரைக்க முடியாது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த பொடியை பத்திரமா வைங்க, நெக்ஸ்ட் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம். அதோட பச்சை வாசம் போகணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ அதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக கூல் டவுன் பண்ணிடுங்க. இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளவே தாங்க, நம்ம சின்ன வெங்காய தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப பெருசாக எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டா எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் போட்டு கிளறி நம்ம சாதம் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் ரெண்டுமே உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ இந்த டைம்ல இது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சமைக்க சோம்பேறித்தனமா இருக்கிற நாட்கள்ல கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை சமைக்க சோம்பேறித்தனப்படுற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.